வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு மலையாள படமான பவித்ரம் அப்படிங்கிற படத்துடைய கதையை தான் சுருக்கமா சொல்லப் போறேன். ரொம்பவே அருமையான கதை இது. 1994ல வெளிவந்திருக்கு. மோகன்லால் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு நடிப்புக்காக. வாங்க கதைக்குள்ள போகலாம். கிராமம் மாதிரியான ஒரு பகுதி தான். நடுத்தர வயதுடைய அப்பா ஈஸ்வரன், அவருடைய மனைவி தேவகி. தேவகிக்கு ஒரு 47 வயசு இருக்கலாம். ஈஸ்வரனும் தேவகியும் ரொம்பவே அன்பா இருக்கிறாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பும் காதலோடும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. முதல் பையன் ராமன், 2வது பையன் கிருஷ்ணன். ஈஸ்வரன் பார்த்தோம்னா சமையல் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குடும்பமா சேர்ந்து விழாக்களுக்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வீட்டிலேயே அதிக அளவில் சமைச்சு கொண்டு போய் கொடுக்குற பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸில் ஓரளவுக்கு வருமானம் வருது. ஆனால் அந்த நிலையிலுமே ஈஸ்வரன் தன்னுடைய முதல் மகன் ராமனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு. தன்னுடைய சக்திக்கும் மீறி செலவழிச்சு கடன் வாங்கி, வீட்டு மேலே கடன் வாங்கி செலவழிச்சு படிக்க வச்சிருந்தாரு. ராமன் டாக்டர் ஆகிடுறான். பட்டணத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ராமன் உடனேவும் நிம்மி அப்படிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணமாகி சில வருடங்கள் ஆகுது ராமனுக்கும் நிம்மிக்கும். ஆனால் அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த ராமனுக்கு தன்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ தேவகி அம்மாவுக்கு பெரும் கவலையாக இருக்குது. இந்த தருணத்தில் 2வது மகன் கிருஷ்ணன் பார்த்தோம்னா கல்லூரியை முடிச்சிருந்தான். ரொம்பவே ஜாலியான டைப்பு கிருஷ்ணன். இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு பையன். கிருஷ்ணன் மீரா அப்படிங்கிற அதே பகுதியை சேர்ந்த ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மீராவும் கிருஷ்ணன் ரொம்பவே காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த காதல் 2 குடும்பத்துக்குமே நல்லா தெரியும். மீராவுக்கு அம்மா கிடையாது. அப்பா மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அப்பா கிருஷ்ணனை அழைச்சி பேசுகிறாரு. உங்களுடைய குடும்பம் ரொம்ப சாதாரண குடும்பமாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் முன்னேறி நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்கேன். நீ இங்கிலாண்டில் போய் MBA படிச்சுட்டு வரணும். என்னுடைய மாப்பிள்ளை வெளிநாட்டில் படிச்சிருக்கிறவராக இருக்கணும். MBA முடிச்சிருந்தா நான் உருவாக்கி இருக்கிற இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு பிடிக்கல. இந்த தருணத்தில் கிருஷ்ணனுடைய அம்மா தேவகி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 46 வயசு இருக்கும். அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. தேவகியுடைய கணவர் ஈஸ்வர் சொல்கிறாரு இந்த குழந்தைய கலைச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் தேவகி அம்மா அதுக்கு ஒத்துக்கலை. குழந்தை கடவுளாக கொடுக்கறது, அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தேவகி அம்மா. ஆனாலுமே தன்னுடைய வளர்ந்த 2 மகன்களையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அறைக்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. இந்த தருணத்தில் முதல் மகன் ராமனுடைய மனைவி நிம்மி இருக்கிறா இல்லையா, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மாமியார் மீது அடங்காத ஆத்திரம், கோபம், பொறாமை, ரொம்பவே எரிச்சல் அடைகிறா நிம்மி. கணவன்கிட்ட சொல்கிறா, நீங்கள் டாக்டர் தானே, உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பத்தை கலைச்சிடுங்க, அவங்களுக்கு தெரியாமே ஏதாவது மருந்து கொடுத்து கலைச்சிடுங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. நான் ரொம்பவே தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நிம்மி ரொம்பவே வருத்தப்பட்டு புருஷன்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்னதான் நிம்மி மனைவி கோவப்பட்டாலுமே ராமனுக்கு அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுல ஒரு சந்தோஷம்தான் இருக்குது. 2வது மகன் கிருஷ்ணனுக்கு விஷயம் தெரியுது. அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அம்மாவை உடனே ஓடி பார்க்குறான். அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா செய்ய ஆரம்பிக்கிறான். ரொம்பவே சப்போர்ட் பண்ணி தன்னுடைய அம்மா கர்ப்பமாக இருக்கிறத அவ்வளவு கொண்டாடுறான் கிருஷ்ணன். அது மட்டும் இல்லை, அம்மாவை ஒரு தாயை போல கவனிச்சுக்கிறான் கிருஷ்ணன். இப்பதான் தேவகி அம்மாவுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுது. குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் ஏற்படுது. தேவகி அம்மாவுக்கு குழந்தையும் பிறக்குது. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சில மணி நேரங்களில் தேவகி அம்மா இறந்து போயிடுறாங்க. வயதான பிறகு கர்ப்பமானதுனால அவங்க இறந்து போயிடுறாங்க சில காம்ப்ளிகேஷன்ஸ்ல. பெண் குழந்தை பிறந்தவுடன் மனைவி இறந்து போயிட்டதுனால தேவகி அம்மாவுடைய கணவர் ஈஸ்வரனுக்கு எதுவுமே புரியல. அவர் ஒரு நிலக்கொள்ளாத நிலைமையில இருந்தாரு. அந்த குழந்தைய கூட அவர் கண்கொண்டு பார்க்காம ஒரு தனிமையிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதே தருணத்துல ராமனுடைய மனைவி நிம்மி இருக்கிறா இல்லையா, அவளுக்கு குழந்தை பிறக்கலையா, அதனால அவ பொறாமையில, மாமியார் மீது பொறாமையில இருந்துகிட்டு இருந்தா இத்தனை மாதங்களா. குழந்தை பிறந்த பிறகு மாமியார் இறந்துமே அவளுக்கு கோபம் தீரல. அந்த பொறாமையும் கோபமும் பிறந்த இந்த பச்சிளம் குழந்தை மீது தாவுகிறது நிம்மியுடைய கோபமும் பொறாமையும். இதனால நிம்மி என்ன பண்றா, அந்த குழந்தைய கண்கொண்டு பார்க்காம, தொட்டு கூட பார்க்காம புருஷனை சண்டை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே அவசரமா அழைச்சிக்கிட்டு போயிடுறா. இப்ப இந்த வயசுலயே கிருஷ்ணன் அந்த குழந்தைய ஒரு தாயை போல
பாராட்டி சீராட்டி சின்ன வயசுல இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. தனக்காக வாங்கிய கடனை கூட ராமன் திருப்பி செலுத்தாம பொண்டாட்டிக்கு அடிமையை போல இருந்துகிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவங்க அப்பா ஈஸ்வர் என்ன பண்றாரு, ஊரை சுத்தியும் கடன் வாங்கிடுறாரு. ஒரு தருணத்துல ஈஸ்வர் கிருஷ்ணன் காதலிக்கக்கூடிய மீராவுடைய அப்பா கிட்டேயும் போய் 1,00,000 ரூபாய் கடனை வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு. இது கிருஷ்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பாவை கண்டபடி திட்டுறான் கிருஷ்ணன். இதனால ரொம்பவே வருத்தத்துல நொடிஞ்சு போயிருந்த அப்பா ஈஸ்வர் என்ன பண்றாரு, வீட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. எங்க போனாருன்னே தெரியல. அவரை பற்றிய எந்தவித விவரமுமே இல்லை. எல்லாருமே பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க, அவர் கிடைக்கவே இல்லை. அப்பாவினுடைய அந்த சமையல் வேலையையே குடும்பத்தில் உள்ள சில உறுப்பினர்களுடைய உதவியோடு செஞ்சுக்கிட்டு வரான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இப்படி ஒரு பெண் குழந்தைய தங்கச்சிய வளர்த்துக்கிட்டு இருக்கிறது மீராவுடைய அப்பாவுக்கு இன்னமுமே கோவத்தை உண்டாக்கிடுச்சு. தன்னுடைய மகளை கிருஷ்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க அவர் சுத்தமா விரும்பல. அந்த திருமணத்தை அவர் தடை போட்டு மகளை அழைச்சிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாரு. கிருஷ்ணன் இப்ப தனிமையில தன்னுடைய தங்கைய வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுவே அவனுக்கு பேரானந்தமா சந்தோஷமா இருந்தது. அந்த குழந்தை மீனாட்சி வளர்ந்து கொஞ்சம் புத்தி தெரிய ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணனை தான் அப்பா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சுது. அது அவனுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுத்தது. அவன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலா இருந்தது. மீனாட்சியும் கிருஷ்ணனை அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுவா. சமயத்துல அண்ணன்னு இப்ப புத்தி தெரிஞ்சு தெரிய ஆரம்பிச்ச உடனே அண்ணனும் கூப்பிடுவா. ரொம்பவே சந்தோஷமா கிருஷ்ணனும் மீனாட்சியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் படித்து முடிச்சிடுறா இந்த கிராமத்தில் மீனாட்சி. இப்போ மீனாட்சி ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகணும். இந்த பகுதியில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட்டணத்துக்கு போய் ஹாஸ்டலில் தங்கி தான் இப்போ மீனாட்சி படிக்க போகிறா. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண் மீனாட்சி தன்னுடைய சின்ன அண்ணன் கிருஷ்ணன் கிட்ட இருந்து விலகி வந்துடுறா. அந்த கிராமத்து வாழ்க்கையும் நாகரிகமில்லாத சின்ன அண்ணனையும் அவளுக்கு பிடிக்காமையே போயிடுது. அண்ணனிடமிருந்து விலகிடுறா. ஊருக்கு அண்ணனை பார்க்கறதும் இல்லை மீனாட்சி. இப்பெல்லாம் லீவு கிடைக்கும் போதெல்லாம் மீனாட்சி பெரிய அண்ணன் டாக்டர் அண்ணனுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அண்ணி நிம்மி என்ன பண்றாங்க, மீனாட்சியுடைய முடியை முதல்ல கட் பண்ணிடுறாங்க. அவ்வளவு நீளமான முடியை கட் பண்ணி அவளை ஸ்டைலாக கொண்டு போகிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க நிம்மியுடைய மகள் தான் இந்த மீனாட்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உங்கள் பொண்ணு உங்களை போலவே ஸ்டைலாக அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நிம்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. இப்போ இது நாள் வரை குழந்தையே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நிம்மி மீனாட்சியை தன் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறா. நிம்மி என்ன பண்ணுறா, கிருஷ்ணனை பற்றி தப்பு தப்பா இந்த பெண் மீனாட்சி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. கிருஷ்ணனுக்கு காதல் கை கூடலை. கிருஷ்ணன் காதலில் ஃபெயிலியர் ஆனதுனால லவ் ஃபெயிலியரால தான் உன்னை வளர்க்க ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு துணை வேணுமே அப்படின்னு தான் உன்னை வளர்க்க ஆரம்பித்தான். நான் பல முறை உன்னை பார்க்கணும், நாங்கள் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு எத்தனையோ முறை கிருஷ்ணன் கிட்ட கேட்டு பார்த்தேன், அவன் தான் கொடுக்கல அப்படின்னு நிம்மி மீனாட்சி கிட்ட கிருஷ்ணனை பற்றி தப்பாக சொல்லவும் மீனாட்சி மேலுமே சின்னண்ணன் கிருஷ்ணனை வெறுக்க ஆரம்பிக்கிறா. சின்னண்ணன் கிருஷ்ணனை பார்க்கறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. அவர் வந்தாலுமே அவரை கண்டுக்கிறதுமே இல்லை. தொடர்ந்து பயத்தினால கிருஷ்ணன் மீனாட்சி போகக்கூடிய இடங்கள்லையும் மீனாட்சியுடைய ஹாஸ்டல்லையுமே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. இது மீனாட்சியை மேலுமே எரிச்சல் அடைய செய்யுது. ஒரு தருணத்துல மீனாட்சி தன்னுடைய ஆண் நண்பர்களை பார்க்க போறா. அப்ப அந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல மீனாட்சி போய் வேற ஒரு தோழியை பத்தி விசாரிக்க போறா. அந்த தோழி அங்க இல்லை. அந்த தருணத்துல ஆண் நண்பர்கள் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்யும் போது மூர்க்கத்தனமா அவங்க இவகிட்ட நடந்துக்கும் போது மீனாட்சி பயந்து ஓடுறா. புதுசா கட்டிக்கிட்டு இருந்த அந்த பில்டிங் மேல இருந்து மீனாட்சி கீழே விழுந்து அதிக அளவுல அடிபட்டுடுது. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. எங்க தங்கச்சி மீனாட்சி தப்பான வழியில போயிடுவாளோ அப்படின்னு கிருஷ்ணன் அவளையே இரவும் பகலுமா தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு. மீனாட்சி அந்த தருணத்துல கீழே விழுந்து அடிபட்டு மோசமான நிலைமைக்கு போனது அவருக்கு மனப்பிறழ்வு ஏற்பட்டு மீனாட்சி இறந்து போயிட்டதா நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு குழந்தையை போல எதுவுமே நினைவில்லாம ஆகிடுது கிருஷ்ணனுக்கு. மீனாட்சி நல்லபடியா உடல் தேறி திரும்பி வரா ஊருக்கு. கிருஷ்ணனுடைய நிலைமையை பார்த்து மிகவுமே வருந்தி எல்லா விஷயங்களையும் உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணனை பழைய நிலைமைக்கு கொண்டு அவர் கூட இனி சந்தோஷமா வாழ்நாள் முழுதும் வாழ போறதா சொல்றா மீனாட்சி. இப்படியா இந்த கதை முடியுது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி.